அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இன்று சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மதுரையில் ஆளுநர் RN ரவி பங்கேற்றுள்ளார். இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இன்று சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மதுரையில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சிகள் ஆளுநர் RN ரவி பங்கேற்றுள்ளார். 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ள யோகா நிகழ்ச்சியை ஆளுநர் RN ரவி தொடங்கி வைத்துள்ளார். மாணவர்கள் பொதுமக்களிடையே உடல் தகுதி ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த யோகா நிகழ்ச்சியானது நடைபெற்றுள்ளது. இது குறித்தான அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். இன்று சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மதுரையில் நடைபெறும் யோகா நிகழ்ச்சிகள் ஆளுநர் RN ரவி பங்கேற்றுள்ளார். 10,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ள இந்த நிகழ்ச்சியை ஆளுநர் RN ரவி தொடங்கி வைத்துள்ளார். மாணவர்கள் பொதுமக்களிடையே உடல் தகுதி ஆரோக்கியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் இந்த யோகா நிகழ்ச்சியானது நடைபெற்றுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் சிவக்குமார் இணைகிறார். சிவக்குமார், வணக்கம். இது குறித்தான விவரங்கள் என்ன? அதாவது 11வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு 1 மணி நேரம் யோகா செய்யும் சாதனை நிகழ்ச்சியானது மதுரை மாவட்டம் சிந்தாமணியில நடைபெறுதுங்க. மதுரை வேலம்மாள் சர்வதேச பள்ளி உசேன் போல்ட் மைதானத்துல சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இன்று மாணவர்களுக்கு யோகா பயிற்சி குறித்து விளக்கமளிக்க தற்போது தமிழக ஆளுநர் RN ரவி விழா மேடைக்கு வந்திருக்கிறாரு. மதுரை வேலம்மாள் சர்வதேச பள்ளி மைதானத்துல தமிழக ஆளுநர் RN ரவி கலந்து கொள்ளும் 11வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு வேலம்மாள் கல்வி குழும நிறுவனத்தின் தரப்புல 10,000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொள்ள மெகா யோகா சாதனை நிகழ்வு நடைபெறுகிறது. காலை 8 மணிக்கு நடைபெற்ற இந்த யோகாசனங்களால 11வது ஆண்டு நிகழ்ச்சியினை தமிழக ஆளுநர் RN ரவி துவக்கி வைத்து யோகா பயிற்சி மேற்கொண்டாரு. பிரம்மாண்ட யோகா நிகழ்வுல வேலம்மாள் கல்வி குழுமத்தின் கீழ் உள்ள பல்வேறு பள்ளி கல்லூரிகள்ல பயிலும் 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று இருக்கிறாங்க. மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே உடல் தகுதி மற்றும் மனவாழ்வு, மனநல வாழ்வு மற்றும் ஆரோக்கியத்தை முன்னிறுத்தியும் யோகா குறித்த விழிப்புணர்வை உண்டாக்கும் நோக்கத்தோடும் இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட நிலையில 11வது ஆண்டாக இந்த யோகா தினமானது அனுசரிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவக்குமார்.